ஆக்ஞாவிற்குள் என்னை தேடுகிறேன், காணவில்லை. ஆனால் விழிப்பு நிலையில் நான் வெளியில் இருக்கிறேன். ஆகவேதான் உங்களுக்கு நான் அந்த புன்னகையோடு கூடிய விழிப்பு நிலையை கற்றுக் கொடுத்தேன். இந்த விழிப்பு நிலையில் நான் வெளியில் தான் இருக்கிறேன். உள்நிலையில் நான் இல்லை. என்னே ஒரு அதிசயம். உடலுக்குள் நான் இல்லை. வெளியில் இருக்கிறேன். உடல் இயக்க கதிக்குள் இருக்கிறது. இயக்கமற்ற நிலைக்குள்ளும் செல்கிறது. அதன் பிறகு எனக்குள் ஒரு இயக்கம். உள்ளே என்னை ஏன் பார்க்க முடியவில்லை என ஒரு கேள்வி. இது தொடர்ச்சியாக பல இரவுகளில் உள்ளே என்னை தேடுகிறேன். நான் தென்படவில்லை. எனக்குள் ஒரு சிறு மயக்கம் ஏற்படுகிறது. அது என்னவென்றால், எத்தனையோ கல்பகாலங்களுக்கு பிறகு என்னை நான் அறிந்தேன். ஏதேதோ பயிற்சிகள் அடைந்து என்னை அடைந்தேன். திரும்ப இழந்து விட்டேனோ? ஆனால் நான் இருக்கிறேன். நானாக இருக்கிறேன். என்னை என் சுய சுரூபத்தோடு சுத்த சைதன்யமாய் பார்க்க இயலவில்லையே என்ற இயக்கத்தில் இருக்கிறேன்.